சபைக்கு வருகிறதும் அவர் தேடுகிறதும் எதுக்குன்னா மேலானவைகள். மேலானவைகள்னா பரலோகத்துக்குரியவைகள். நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, நான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த நோக்கத்தோடு ஒரு மனிதன் ஆண்டவரை தேடி வரும் பொழுது அந்த மனிதனை கர்த்தர் உருவாக்குகிறார். உருவாக்கப்பட்ட அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. வேத சத்தியம் என்ன தெரியுங்களா? நாம உருவாக்கப்படப்படதான் ஆசீர்வாதம் வரும். நம்ம ஆசீர்வாதம் வந்ததுக்கு அப்புறம் உருவாக்கப்படுவது என்பது சரியான ஜீவியம் அல்ல. நாம் பரலோகத்தை குறித்து சிந்தை உள்ளவர்களாய், எப்ப இயேசு வருவாரோ, நான் அதுக்கு ஆயத்தமாகணும், வருகைக்கு நான் இன்னும் எப்படி ஆயத்தமாகிறது என்கிற சிந்தையோடு யார் கர்த்தரை தேடுறாங்களோ அவங்கள்ட்ட கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். நீ வருகைக்கு ஆயத்தமாக என்ன செய்யணும், இன்னும் என்ன குறை இருக்கு, நீ இன்னொன்னு சரிபடுத்திக் என்ன இருக்கு. பரலோக வாஞ்சை உள்ளவங்க சத்தியம் கேட்க 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 தன்னை அர்ப்பணித்து உலகத்தில் வேறு விரிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து வருகைக்கு ஆயத்தமாகிறார்கள். அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஏன் நம்ம வாழ்க்கையில வளர்ச்சி இல்லைன்னா நமக்கு பரலோகத்தினுடைய வாஞ்சை இல்லை. உலகத்துல பிரச்சனை மாறினா போதும். நான் சொல்ல தப்பா புரிஞ்சுக்காதீங்க. தேவன் நம்ம பிரச்சனைகளை மாற்றுகிறவர். ஆனால் நம்ம மனநிலை எப்படி இருக்கணும்னா, நான் வருகைக்கு ஆயத்தமாகணும். அல்லேலூயா. நான் கர்த்தருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கணும், நான் அங்க போவதுக்கு ஆயத்தமாகணும். இந்த தாகம் இருக்குமானால் வசனங்கள் நம்மை உருவாக்கும், தேவனுக்கு நம்மை பயன்படுத்தும். அல்லேலூயா. ஏன் சொல்லும் பொழுது பொக்கிஷத்தை எங்க நீ சேர்த்து வைக்கிற அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. எது பொக்கிஷம்? ஒன்னு ஆண்டவர் சொல்றாரு, பூமியிலே பொக்கிஷம் அல்லது பரலோகத்துல பொக்கிஷம். நீ பூமியில சேர்த்து வைக்கிற எல்லாமே என்ன ஆயிடும்? பூச்சியும் புழுவும் அரிக்கும், திருடி போடுவான். நீ பரலோகத்துல சேர்த்து வச்சினா அது உனக்கு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதம். உன் பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் உன் இருதயமும். இப்ப பூமியில பொக்கிஷம், பரலோகத்துல பொக்கிஷம். எது பூமியில பொக்கிஷம்? வெறும் பணம் மட்டும் கிடையாதுங்க. உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு மாத்திரம் கர்த்தரை தேடி நான் நல்லா படிக்கணும், அதுக்கு ஆண்டவர் வேணும். எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அதுக்கு ஆண்டவர் வேணும். நான் பணம் தேவையை சந்திக்கப்படணும், என் கடன் பிரச்சனை அடையணும், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், இதுக்காக மாத்திரம் கர்த்தரை தேடி அதுக்காக மாத்திரம் பிரயாசப்பட்டு உலக சந்தோஷத்துக்காகவே ஓடுகிறவர்கள் பூமியிலே பொக்கிஷங்களை சேர்க்கிறவர்கள். நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும், எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும், எவ்வளவுதான் உலகத்தில் ஆடம்பரமா வாழ்ந்தாலும் அவைகள் ஒன்றும் நம்மோடு கடைசியில் வருமா வராதுங்களா? என்னைக்காவது யாராவது சாகும்போது அவங்க வாங்கின டிகிரி சர்டிபிகேட், அவங்க சம்பாதிச்ச பணம், அவங்க ஏடிஎம் கார்டு, அவங்க பேங்க் பாஸ்புக்கு, அவங்க வாங்கின நகை, அவங்க வாங்கின இடம் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் குழிக்குள்ள போட்டு மூடுறாங்களா இல்லையா? மூடுறாங்களாங்க? போட்டுக்கிறது என்ன பண்றான்? கழட்டிட்டு தான் விடுறான். ஆமாவே இல்லையா? பூமியில நாம எதை சேர்த்தாலும் ஒன்று நம்மோட என்ன செய்யாது. ஆனா எங்க பொக்கிஷம் சேர்க்கணுமா? பரலோகத்தில் பொக்கிஷம்னா என்ன அப்படின்னா, தேவனுக்கு பிரியமான பரிசுத்த ஜீவியம், ஆத்தும பாரத்தோடு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபம், நாம் செய்கிற ஆத்தும ஆதாயம், இதுதான் பரலோகத்தின் பொக்கிஷம். அல்லேலூயா. யார் ஆத்தும பாரத்தோடு இருப்பாங்க? நான் சொல்ல நல்லா கவனிங்க. ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன் மேல யாருக்கு பாரம் வரும் அப்படின்னா, நான் வருகைக்கு ஆயத்தமாகணும், கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறாரு, அந்த வருகையில ஆயத்தமாகிற சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும் என்கிற சிந்தையும் அந்த வாஞ்சி உள்ளவர்களுக்கு அடுத்து உண்டாகிற பாரம் தான், ஐயோ அந்த மனுஷன் ரட்சிக்கப்படலையே, இன்னும் கர்த்தர் அறியாம இருக்கிறாங்களே, அவங்க இன்னும் ராஜ்யத்துக்கு வரணுமே என்கிற பாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த மனிதன் மற்றவர்களுக்காய் பாரப்படுகிறான், ஜெபிக்கிறான், ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறான். இது பரலோகத்திலே பொக்கிஷமாய் வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை மேலான வாழ்க்கைக்காக தேடுகிற கூட்டம் பொக்கிஷம் எங்க சேர்த்து வைக்குமா? பரலோகத்துல. நம்ம ஆண்டவருக்காக பரலோகத்துல என்ன பொக்கிஷம் இதுவரைக்கும் சேர்த்து வச்சிருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் நமக்குள்ள வளர்ச்சி இல்லை தெரியுங்களா? நம்ம ஆண்டவரை தேடுறது எல்லாமே இந்த உலக வாழ்க்கைக்கு தான். நம்ம ஜெபம், நம்ம வாக்குத்தத்தங்கள், நம்முடைய விருப்பங்கள், நம்ம ஆண்டவருக்காக செய்யற எந்த ஒரு காரியம் எல்லாமே இந்த உலக வாழ்க்கையை மையப்படுத்தியே செய்துட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல இன்னும் அப்படி வாழணும், இப்படி வாழணும், இன்னும் வாழணும், இன்னும் செய்யணும் இல்லைங்க. நீ ஆண்டவருக்கா என்ன செஞ்சியோ அதுதான் அங்க வர வைக்கப்படும்.
வசனம் சொல்லுது, உன் பொக்கிஷம் எங்க இருக்குதோ. உங்க இருதயம் உலக காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருந்தா உங்க இருதயம் இங்கதான் இருக்கும். நீ உலகப்பிற வாழ்க்கைக்காக ஆண்டவர் தேடுனா உங்க இருதயம் உலகத்துக்குள்ளதான் இருக்கும். உங்க இருதயம் தேவனுடைய காரியங்களுக்காக, நான் ஆண்டவருக்கு எதையாலும் செய்யணும், நான் ஆண்டவருக்கு பயன்படணும், என் வாழ்க்கையில் பரிசுத்தத்தினால கர்த்தர் மகிமைப்படணும், நான் கனி கொடுக்கறத பார்த்து என் ஆண்டவர் நாம மகிமைப்படணும், என் ஆண்டவர் பயன்படுத்தணும், இந்த தாகம் உள்ளவர்கள் பொக்கிஷம் எங்க சேர்த்து வைக்கிறாங்களா? பரலோகத்துல. அப்படிப்பட்டவர்கள் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருகிறார்கள். அல்லேலூயா.